ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான மிளகு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நிறைய பேர் மிளகு ரசம் செஞ்சுருப்பீங்க. ஆனால் இது நாங்கள் எங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுற ரெசிபி. இதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு நான் கொஞ்சம் பொருட்களை நசுக்கி எடுக்க போகிறேன். நீங்கள் வந்து இந்த கல் இல்லாட்டி மிக்ஸி ஜாரில் கூட க்ரஷ் பண்ணிக்கலாம். மிளகு 3/4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 3/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க. 3 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 2 பல்லு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா நசுக்கி எடுக்கணும். இது நசுக்கின பொருட்கள். கடாய் அடுப்பில் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் ஒரு வரமிளகா போட்டுக்கோங்க. கிள்ளி போடணும். 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்ததும் கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 75 மில்லிலிட்டர் புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கோங்க. இதில் 200 மில்லிலிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் இடித்து வச்ச மசாலா பொருட்களை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. நல்ல நுரை வந்த உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நல்ல நுரை வந்துடுச்சு. இப்போ நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான மிளகு ரசம் ரெடி.